ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து எல்லா கிளாஸுக்கும் ஒரு முறை அப்டேட் பண்ணால் போதும். எல்லா கிளாஸுக்கும் அது அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ அதை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். as usual க்ரோம் போய்ட்டு நம்ம ஸ்கூல் லாகினில் போய்ட்டு மேலே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா அகாடமிக் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டா வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த டேஷ்போர்ட் ஹைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம அப்ரூவ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ பாருங்கள் வேதகிரி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இன்னும் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணல. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் ஆக்ஷன்ஸுன்ற அந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 6th 7th 8th எங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரே ஒரு அப்ரூவ் சிம்பிள் மட்டும் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பாருங்கள் அப்லோட் ப்ரூஃப் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ஸ், ஸோ அதில் ரீசண்ட்டு அதில் வந்து நான் வேதகிரி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு. அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ண வாட்டி அது கரெக்ட் தானா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த கீழே ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே 6th 7th 8th அந்த ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஃபைல் தான். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம திரும்பவும் போய் அந்த ஆக்ஷன்ஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பாருங்கள் 3 கிளாஸுக்கும் அப்ரூவ்னு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் நியூ மெத்தடில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ.